நான் சொன்னது தான் எடப்பாடி சொல்லலை. நான் சொல்ல வந்த கருத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டான்னு வழக்கம் போல் பூசி முழுங்கினார். அப்படி பூசி முழுங்கினதை நான் கிண்டல் பண்ண மாட்டேன். அவர் தன் கருத்தை மாற்றிக்க முனைகிறார் அல்லது தான் சொன்ன கருத்தில் உறுதியாக இல்லைங்கிறத வரவேற்று தான் நான் இதை சொல்கிறேன். எந்த தலைவரும் தடுமாற்றம் இருக்கலாம். பிஜேபியிலேருந்து கூட சொல்லிக்கலானே, பக்கத்தில் முருகன் இருந்தார்ல, நான் இந்த இது சீட்டில் இருக்கிறதையும் படிச்சிருங்க கூட அவர் கொடுத்துருக்கலாம். அது பிஜேபியினுடைய இந்துத்துவவாதிகளுடைய குரல். அது இன்னொன்று சொல்லட்டுமா, அவர்கள் கூட காலேஜ் ஏன் நடத்துறீங்க இதுவரை கேட்டதில்லை. ஏன்னா அதன் மூலமாக இந்து மதம் பரவட்டும் அப்படின்னு ஒரு மத பார்வை கூட அவங்க பார்க்கலாம். நீங்கள் கல்லூரி நடத்தலாமான்னு பிஜேபியை ஆர்எஸ்எஸ்ஐ கூட இதுவரைக்கும் கேட்காத வார்த்தையை தெரிஞ்சோ தெரியாமலோ புரிஞ்சோ புரியாமலோ எடப்பாடி கேட்டு விட்டார். அது எவ்வளோ பெரிய நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னு அவர்கள் மட்டுமல்ல, அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்கள் சொல்லி காமிச்சிருப்பாங்க. அண்ணே தப்பாக போகுதுன்னு. அந்த முதல் 4 நாள் யோசிச்சு பாருங்க. கூட்டணி அமைஞ்ச உடனே முதல் 4 நாள் தமிழ்நாட்டுக்கு சரி வராது, அதிமுகலாம் ரசிக்கலன்னு சொன்ன பிறகு தான் 4ஆவது நாள் வெளியில் வந்து அப்படி சொல்கிறாரு அமித்ஷா. அப்படி சொல்லலைன்னு அதே மாதிரி தான் இப்பயும் சொல்லியிருப்பாங்க. அண்ணன் நீங்கள் சொன்னது தப்பாக போகுது, அப்படி சொல்லக்கூடாது. அம்மா காலத்திலேயே தலைவர் காலத்திலேயே நம்ம காலேஜ் நடத்தியிருக்கோம் அறநிலைத்துறை சார்பான்னு புரிஞ்சனால தான் நான் அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலாக ஒரு வார்த்தை சொன்னார். தமிழ்நாட்டில் இருக்கிற கலை அறிவியல் கல்லூரிகள் 180 கிட்ட இருக்குது. 96 கல்லூரிகள் கிட்ட முதல்வர்களே கிடையாது, பேராசிரியர்களே இல்லைன்னு ஒரு கணக்கெடுப்பை சொன்னார். ஒரு புள்ளி வரும். அதைத்தான் அவர் எடுத்துகிட்டு போகணும். இந்த அரசினுடைய தோல்வி முகத்தை கிழிச்சு தொங்க விடணும், மக்களுக்கு அம்பலப்படுத்தணும். இதை செய்கிறது தான் மக்கள் ரசிப்பாங்களே தவிர, அவர்கள் இவ்வளோ நாள் வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க சொன்னீங்கன்னா, ஸ்டாலின் சொல்கிறது கூட அரசியல் விமர்சனம். மக்களே அப்படி தான் பேசுவாங்க. இந்த இவர் எப்படி மாறிட்டாரு அப்படி தான் கிராமங்களில் பேசுவாங்க.